இணையதளத்தில் ஜெபோதவி கேட்டுக்கொண்டவர்களுக்காகவும் இந்த சிறப்பான வகையில் தங்கள் கருத்துக்களை திருப்பலி கருத்துக்களாக அளித்தவர்களுக்காகவும் சிறப்பாக கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்னை மரியாளுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீகமான திருப்பலிக்கு அன்போடு பாசத்தோடும் வரவேற்கின்றேன். நம்முடைய அன்னை அன்பும் பாசமும் இரக்கமும் நமக்காக பரிந்துரைக்கக்கூடிய ஒரு தாயாக இருப்பவர். அவரை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே நவநாள் திருப்பலியிலும் இந்த குணமளிக்கக்கூடிய ஆராதனையிலும் திருச்செவமாலையிலும் பங்கெடுக்க பக்தியோடு வந்திருக்கிறோம். நம் ஒவ்வொருவரையும் அவருடைய தாய் அன்னை அவருடைய பரிந்துரை வழியாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நாம் திருவழிபாட்டினுடைய இறுதி நாளிலும் தொடக்க அந்த தருணத்திலும் இருந்து கொண்டிருக்கிறோம். நாளை முதல் நாம் திருவரை காலத்தை தொடங்க இருக்கிறோம். திருவழிபாட்டினுடைய புதிய ஆண்டை நாம் தொடங்க இருக்கிறோம். கடந்த ஆண்டு திருவழிபாட்டு ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் வருகின்ற இந்த புதிய திருவழிபாட்டு ஆண்டிலும் ஆண்டவருடைய பேரன்பும் ஆசீர்வாதமும் நிறைவாக நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து வைப்போம். இந்த தூய வர நிகழ்வை கொண்டாட தடையாய் உள்ள குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இந்த வேளையிலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் தாயை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையால் செயலால் கடமையை தவறினால் பாவங்களை செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கருணையான புனிதமதியாகவும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் இறைவனாக எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
என் பாவம் போக்குபவரே, நீர் என் மீது இறங்குவே. உலகின் பாவல் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் என் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். நீர் ஒருவரே உன்னதர். ஆவியோடு தந்தையிலிருந்து மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மனவுடலம் பெற்று மகிழ செய்தருள்கிறாக. என்றும் கண்ணியான காட்சி நிறைந்த புனித மரியாவி பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்திடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆட்சியும் அரசுரிமையும் புனித மக்களுக்கு தரப்படும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்த வாசகம். தானியேல் ஆகிய நான் உள்ளம் கலங்கினேன். மனக்கண் முன் தோன்றிய காட்சிகள் என்னை அச்சுறுத்தின. அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவரை அணுகி, இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டேன். அவர் அவற்றின் உட்பொருளை எல்லாம் எனக்கு விளக்கி கூறினார். இந்த 4 விளக்குகளும் உலகில் எழுப்பப் போகும் 4 அரசுகளை குறிக்கின்றன. ஆனால் உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர். அந்த அரசுரிமையை என்றும் ஊழி காலமும் கொண்டிருப்பர். அதன் பின்னர் மற்ற விலங்குகளில் என்று மாறுபட்டு மிகவும் அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றத்துடன் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் தூள் தூளாக நொறுக்கி விழுங்கி எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்ட அந்த 4ஆம் விலங்கை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன். அதன் தலையில் இருந்த 10 கொம்புகளை பற்றியும் 3 கொம்புகள் தன் முன்னிலையில் விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும் பெருமையாக பேசும் வாயும் கொண்டிருந்த ஏனையவற்றை விட பெரிதாக தோன்றிய அந்த கொம்பை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது. தொன்மை வாழ்ந்தவர் வந்து உன்னதரின் புனிதர்களுக்கு நீதி வழங்கும் வரையிலும் உரிய காலத்தில் புனிதர்கள் அரசுரிமை பெறும் வரையில் இவ்வாறு நடந்தது. அவர் தொடர்ந்து பேசினார். அந்த 4ஆம் விலங்கோ உலகில் தோன்றப் போகும் 4ஆம் அரசை குறிக்கின்றது. இது மற்றெல்லா அரசுகளையும் விட வேறுபட்டதாகும். உலகம் முழுவதையும் அது மிதித்து தூள் தூளாக நொறுக்கி விழுங்கிவிடும். அந்த 10 கொம்புகளோ இந்த அரசர் என்று தோன்ற இருக்கும் 10 மன்னர்களை குறிக்கின்றன.
அவர்களுக்கு பிறகு மற்றொருவன் எழும்புவான், முந்தினவர்களை விட வேறுபட்டிருப்பான். 3 அரசுகளை முறியடிப்பான். அவன் உன்னதருக்கு எதிரான சொற்களை பேசுவான். உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான். வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். 3½ ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர். ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமரும். அவனது ஆட்சி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு எரியுண்டு ஒன்றுமில்லாது அழிக்கப்படும். ஆட்சியும் அரசுரிமையும் வானத்தின் கீழ் உள்ள உலக அனைத்திலும் உள்ள அரசர்களின் மேன்மையும் உன்னதரின் புனித மக்களுக்கு தரப்படும். அவர்களது அரசு என்றென்றும் நிலைக்கும் அரசு. எல்லா அரசுகளும் அவர்களுக்கு பணிந்து கீழ்ப்படியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடலின் பல்லவி. என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். திருப்பாடலின் இந்த பல்லவியை அனைவரும் பாடுபடி கேட்கிறோம். ஆண்டவரே புகழ்ந்து பாடி போற்றுங்கள். என்றென்றும் ஆண்டவரே புகழ்ந்து பாடி போற்றுங்கள். எல்லோரும் என்றென்றும் ஆண்டவரே புகழ்ந்து பாடி போற்றுங்கள். மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். இஸ்ரவேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். Alleluia, alleluia, alleluia.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 34 முதல் 36 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்வுக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலக எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த திருவழிபாட்டினுடைய இறுதி நாளில் இறுதி சனிக்கிழமையில் இருக்கிறோம். திருவழிபாடு தொடர்ந்து திருவழிபாட்டினுடைய புத்தாண்டு என்னைக்கு சொல்லுங்க. திருவழிபாட்டினுடைய புத்தாண்டு என்னைக்கு? என்னது? நாளைக்குன்னா அது எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை தான். அதுல எந்த ஞாயிற்றுக்கிழமை? வெரி குட். திருவரை காலத்தினுடைய முதலாம் ஞாயிற்றுக்கிழமை. பிரைஸ் தி லார்ட். திருவழிபாட்டினுடைய முதலாம் ஞாயிற்றுக்கிழமை தான் திருவழிபாட்டு நாட்டினுடைய புத்தாண்டு. சரிங்களா? ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு மாதிரி திருவழிபாட்டினுடைய புத்தாண்டு இன்னைக்கு மறக்கவே கூடாது. திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? இப்ப திருவழிபாட்டு ஆண்டு என்னைக்கு முடியுது தெரியுமா? என்னைக்கு முடியுது? திருவருகை காலத்தில் முந்தின சனிக்கிழமை இருக்கு பார்த்தீங்களா? அன்னைக்கு தான். அதான் இன்னைக்கு. சரிங்களா? அதனால இன்னைக்கு தான் கடைசி நாள் திருவழிபாடு. இது நம்ம எல்லாரும் கத்தோலிக்க கிறிஸ்துவலா இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரிங்களா? அதுதான் நான் சொல்றேன். அதனால இந்த நாள்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு ஆண்டு போன வருஷம் திருவருகை காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் திருவழிபாட்டின் வழியாக, திருப்பலி வழியாக, மறைவுரையின் வழியாக, ஏராளமான பக்தி முயற்சி வழியாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இந்த திருப்பலியில நம்ம எல்லாருமே நன்றி சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தினுடைய எல்லா வாசகங்களுமே ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஒவ்வொருவருமே விழிப்பாயிருந்து ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை சுட்டி காட்டுகிறது. இன்னும் வருகின்ற திருவருகை காலம், இந்த 4 வாரம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக 4 திருவருகை கால வாரமுமே ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்ததான் நம்மை அழைப்பு கொடுக்கிறது. திரு வருகை காலம், ஆண்டவருடைய வருகைக்காக. திரு என்பது ஒரு புனிதமான ஒரு சொல்லை சுட்டி காட்டுகிறது. புனிதமான வார்த்தையான இந்த இறைவன் நம்மோடு மனூர்வெடுத்த முதல் வருகையை சிந்திப்பதற்காகவும், அதே போல ஆண்டவர் இயேசு நிச்சயமாக வருவார் என்பது நம்ம கத்தோலிக்க நம்பிக்கை. 2ஆம் வருகை எப்பொழுது நிகழும் என்று தெரியாது, ஆனால் ஒரு நாள் நிகழும் என்பது நம்முடைய நம்பிக்கை. அந்த வருகைக்காகவும் நம்மை விழிப்பாயிருந்து ஜெப உணர்வோடு ஆயத்தப்படுத்த நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அந்த சிந்தனையை தான் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நற்செய்தி வழியாக நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தால் இவ்வுலகுக்குரிய கவலையினால் மந்தமடையாதவாறு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். திடீரென அந்த நாள் வரும். எப்பொழுது ஆண்டவர் வருவார் என தெரியாது. நான் எப்பொழுது 2ஆம் வருகையிலே நான் வருவேன் என தெரியாது. நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே நம்மை ஆயத்தப்படுத்த அழைக்கப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவருமே விழிப்பா இருந்து ஜெபித்து ஆயத்தப்படுத்த அழைக்கப்படுகிறோம். எதிலிருந்து விழிப்படைய வேண்டும் என்றால் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விழிப்படைய வேண்டும். நாம் நம்முடைய பலவீனத்திலிருந்து வெளிப்படைய வேண்டும். கடவுளை தேடாத அந்த மந்த நிலையிலிருந்து விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த உலகம் சார்ந்த மாய கவர்ச்சிகளும், உலகம் சார்ந்த களியாட்டங்களும், இந்த உலகம் சார்ந்த பணம், பட்டம், பதவி இதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்ற அந்த ஒரு மூட நம்பிக்கையிலிருந்து விழிப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் தருகின்ற அந்த தூய ஆவியாருடைய அபிஷேகம் தான் உங்களுக்கும் எனக்கும் மீட்பையும் விடுதலையும் தர முடியும். ஆண்டவர் தருகின்ற அந்த வல்லமையான ஆசீர்வாதம் தான் நம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வை தர முடியும். எனவேதான் சவேரியார் உணர்ந்தார், உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் படித்த படிப்பு, பட்டம், பதவி எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை தூக்கி கொண்டு இந்திய நாட்டிற்கு வந்து நம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவருடைய வார்த்தை அறிந்திருக்கிறது என்று சொன்னால் அது தோமையாரும் சவேரியாரும் மற்ற புனிதர்களும் செய்த அந்த இறைவார்த்தை பணிதான் நாம் ஒவ்வொருவருமே இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட சாட்சிய வாழ்க்கை ஏன் அவர் வாழ்ந்தார் என்றால் அவர்கள் கடவுளுக்காக விழிப்பாயிருந்து ஜெபித்து ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாவை தேடி வந்திருக்கிறோம், நம்முடைய தாயை தேடி வந்திருக்கிறோம். ஏன் தேடி வந்திருக்கிறோம்? இந்த தாய் எங்களுக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையிலே தேடி வந்திருக்கிறோம். ஆனால் நாம் இந்த தாயை போல நாம் மாற இந்த நாள் அழைக்கப்படுகிறோம். நாம் தாயை தேடி வருவது மட்டும் முக்கியமல்ல, இந்த தாயை போல மாற வேண்டும். தாய் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஆண்டவருக்காக தன்னையே ஆயத்தப்படுத்திய காரணத்தினால்தான், ஆண்டவருக்காக ஜெபித்து விழிப்போடு இருந்த காரணத்தினால்தான் எத்தனையோ பெண்கள் இருந்த போதிலும் அன்னை மரியாவை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். கபிரியேல் தூதரை நம்முடைய தாய் அன்னை மரியாவிடம் அனுப்புகிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லி கடவுள் அன்னை மரியாவை அருள் நிறைந்தவர் என்று சொல்லி புகழ்கிறார். இப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான வாழ்க்கையை, புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் நம்முடைய தாய் அன்னை மரியாள். அவரை போல நீங்களும் நானும் தூய உள்ளத்தோடு விழிப்பாய் ஜெபித்து நம்முடைய உடலை, உள்ளத்தை, ஆன்மாவை கடவுளுக்கு உகந்த முறையிலே ஆயத்தப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இப்போ ஆண்டவர் வந்தா கூட நம்மை அவர் இடத்துக்கு கூட்டி போற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். தூய ஆவியாருடைய தூண்டுதலின்படி வாழ அழைக்கப்படுகிறோம். இறை வார்த்தையின்படி வாழ அழைக்கப்படுகிறோம். புனிதர்களுடைய தோழமையிலே நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழ்கிற போது நம்மை குறித்து நம் ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்வார். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற போது இவரே அன்பார்ந்த மகன், இவரின் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று சொன்னாரோ, அதே போல விழிப்பா இருந்து ஜெபித்து நம் உடலை, உள்ளத்தை, ஆத்மாவை ஆயத்தப்படுத்துகிற போது நம்மை குறித்தும் இவரே அன்பார்ந்த மகன், இவரே அன்பார்ந்த மகள், உங்களை குறித்து நான் பூரிப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வார். அன்னை மரியாவும் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சாட்சிய வாழ்க்கையை, புனிதமான வாழ்க்கையை, கடவுளுக்கு வந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட தேவையான அருளை கேட்போம். ஆசீர்வாதத்தை, தெய்வீக வல்லமையை, தூய ஆவியாருடைய அபிஷேகத்தை, தூய ஆவியாருடைய கொடைகளை, தூய ஆவியாருடைய கனிகளை, தூய ஆவியாருடைய வரங்களை இதோ இந்த திருப்பலியிட பக்தியோடு நாம் கேட்டு ஜெபிப்போம். கண்களை மூடி வேண்டுவோம். அன்பான தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி நாளிலே இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறாங்க. கடந்த ஆண்டு முழுவதும் நீர் செய்த எல்லா வகையான அபிஷேகமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற புதிய திருவழிபாட்டு ஆண்டை நாளை தொடங்க இருக்கிற வேளையில இந்த புதிய திருவழிபாட்டு ஆண்டும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய உடலை, உள்ளத்தை, ஆத்மாவை உமக்கு உகந்த முறையிலே உமக்கு உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை தருகிறாங்க. மனமாற்றம் நிறைந்த மனப்பக்குவத்தை தருகிறாங்க. தூய சிந்தனையை தருகிறாங்க. பரிசுத்தமான ஒரு மனநிலையை தருகிறாங்க. பரிசுத்தமான பாதையிலே என்னுடைய கரம் பிடித்து எங்களை நீ வழிநடத்தும்படியாக அன்னை மரியாதை அருள் நிறைந்தவராக அபிஷேகம் செய்ததை போல எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்கிறாங்க. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து வைப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள்,
குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறையரசு மண்ணில் பரவ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உமது அருளையும் ஆசியையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் அனைவரும் சமூக நன்றில் அக்கறையும் பொறுப்பும் மிக்கவர்களாக தன்னலமின்றி மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வறுமையில் வாடுவோர், ஆதரவின்றி தவிப்போர், நம்பிக்கை இழந்து நிற்போர், முதுமையில் துவண்டிருப்போர், துன்பத்தில், வெறுமையில், தனிமையில் துயருறுவோர் அனைவரையும் நீர் அரவணைத்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கும் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். தமது வேதனைகளை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளும் மன வலிமையை அவர்களுக்கு தந்து உமது அருட்கரத்தால் அவர்களை தொட்டு குணமாக்கி உமது அன்பிலும் அருளிலும் நிறைவு பெற செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனிதமிக்க ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், இந்நவநாள் திருப்பலியில் பங்கு பெறுகின்றவர்கள், எமது பங்கு மக்கள் அனைவரும் தாம் கேட்பவை அனைத்தையும் அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக பெற்று நிறைவுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு வேண்டுவோம். என்று வாழும் எல்லாம் உள்ள தந்தையே, உமது ஒரே திருமகனை உதரத்தில் ஈன்றெடுத்த புனித கன்னி மரியா எங்கள் ஆரோக்கிய தாயின் வழியாக நாங்கள் செலுத்தும் இந்த மன்றாடுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சந்திக்கும் இன்பங்கள் எல்லாம் உந்தன் கொடைதானையா, தாழில் வாட்டிலும் துன்பங்கள் அனைத்தும் உந்தன் செயல்தானையா. எல்லாம் தந்தி என்னை தந்தி பரிபூரணாகி தீருவார். உம்மிடம் வந்தே காணிக்கையாது என்னை நான் தருகின்றேன். தலைபோதும் வாழ்வை அன்போடு தந்தி ஏற்றிடு என் இறைவா. இயற்கையில் நான் காணும் எழில் தோன்றும் உந்தன் கொடைதானையா, உழைப்பில் உருவாக்கும் பொது படைப்பெல்லாம் உந்தன் திறந்தானையா. அனைத்துமை தந்தை கண்டாரை தந்தை நற்கருணை பொருளாய் தீருவார். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான இப்படி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். உமது கையிலிருந்து
திருப்பதிவர்களோடு மக்களை மன்றாட்சிகளை ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனை தாயான புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்படமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான மரியாவினுடைய நவநாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினிலிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையை மாற்றி உழைத்து நின்று நிலையான ஒளியாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே ஒரு மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அங்கடைத்துக் கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாக பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
என் உடல். அவர் நம்மே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதைய நினைவாக செய்யுங்கள். இதைய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை மீட்பு நினைவு கூர்ந்து வாழ்முதல் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை எளியோ, எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள் சூசைநாதன், சதீஷ், எல்லா திருவிளைஞர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையில் நிறைவு பெறச் செய்திருடும். மேலும் உயிர் தெரும் எதிர்நோக்குடன் தீர்வுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை மாறாமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை வெளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவர் மற்றவருடன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திரு உடலும் திருத்தன்னை காத்து நிலைவழிப்பதாக. ஆராதனை, ஆராதனை, இது
நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை நம்பிக்கையோடு வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் உமாயில் வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுமே பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி நாள். இன்றோடு திருவழிபாடு ஆண்டு முடிவடைகிறது. நாளை முதல் நாம் புதிய திருவழிபாட்டு ஆண்டை திருவருகை காலத்துடன் துவங்குகிறோம். இன்று மாலை திருப்பலி முடிந்தவுடன் ஜெபமாலை பவனியும் நற்கருணை ஆசிரியரும் நடைபெறும். வழக்கம் போல எல்லா சனிக்கிழமைகளிலும் பாவ சங்கீர்த்தனமானது கேட்கப்படுகிறது. நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து இறைவனோடு ஒப்புரவாக அன்புடன் அழைக்கிறோம். நமது திருத்தல பேராலயத்தில் அடுத்த ஆண்டு 2026க்கான கேலண்டர் நமது பேராலய ஸ்டாலில் விற்பனைக்கு உள்ளது. வாங்கி பயன்படுத்த வேண்டுகிறோம். பேராலயத்திற்கு வரும்போது உங்கள் பணம், நகைகள் மற்றும் உடைமைகளை மிக கவனமுடன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கொண்டு வரும் பொருட்கள் மீது எப்போதும் விழிப்போடு இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் இறுதி ஆசிரியருக்காக எழுவோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு உகந்த சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்வின்படி தொடரட்டும். நம்பிக்கை மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒரு போதும் முறையில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உன் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். ஆமென். சிலுவையின் அடியார் நாளை எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும்
கபரிய தூதர் கன்னிமரியாருக்கு மங்கள வார்த்தைகளை தியானித்து சாட்சியுள்ளவர்களாக வாழ கற்றுக்கொள்வோம். இருக்கிறீர்கள் தந்தை தூய போன்ற உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, எங்களுக்கு எங்களை விடுதருளுமாமே. அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெற்றோராகி பெற்றவர் நீர், மனிதர் வயிற்றில் கனியாகி இயேசுவாகி பெற்றவரே. இப்பொழுதும் எங்களை நம்பிக்கை வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெற்றோராகி பெற்றவர் நீர், மனிதர் வயிற்றில் கனியாகி இயேசுவாகி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை நம்பிக்கை வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெற்றோராகி பெற்றவர் நீர், மனிதர் வயிற்றில் கனியாகி இயேசுவாகி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை நம்பிக்கை வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெற்றோராகி பெற்றவர் நீர், மனிதர் வயிற்றில் கனியாகி இயேசுவாகி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை நம்பிக்கை வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெற்றோராகி பெற்றவர் நீர், மனிதர் வயிற்றில் கனியாகி இயேசுவாகி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை நம்பிக்கை வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெற்றோராகி பெற்றவர் நீர், மனிதர் வயிற்றில் கனியாகி இயேசுவாகி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை நம்பிக்கை வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெற்றோராகி பெற்றவர் நீர், மனிதர் வயிற்றில் கனியாகி இயேசுவாகி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை நம்பிக்கை வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெற்றோராகி பெற்றவர் நீர், மனிதர் வயிற்றில் கனியாகி இயேசுவாகி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை நம்பிக்கை வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெற்றோராகி பெற்றவர் நீர், மனிதர் வயிற்றில் கனியாகி இயேசுவாகி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை நம்பிக்கை வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெற்றோராகி பெற்றவர் நீர், மனிதர் வயிற்றில் கனியாகி இயேசுவாகி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை நம்பிக்கை வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருள், எங்களை நரகத்தில் கிடக்க மீட்டருள், எல்லாரையும் எங்களுடைய பாதையில் நடத்தியருள். உமது இரக்கமையால் கதிர் செய்வையும் அவளுக்கு சிறப்பான உதவியையும். இரண்டாவது மகனின் மறைவு நிகழ்வு. புனித கன்னிமரியார் நிருபத்தம்மாளை சந்தித்ததை தியானித்து நாமும் மற்றவரை அன்பு செய்து ಅವர்களுக்கு ಅನ್ನು ಪಣಿಪುರಿಯ ಮುನ್ಬರುವು. ಸ್ವರ್ಗದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, ನಿಮ್ಮ ನಾಮ ಪೂಜಿತವಾಗಲಿ, ನಿಮ್ಮ ರಾಜ್ಯ ಬರಲಿ, ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ಸ್ವರ್ಗದಲ್ಲಿ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ನೆರವೇರಲಿ. ನಮ್ಮ ಅನುದಿನ ಆಹಾರವನ್ನು ಇಂದು ನಮಗೆ ನೀಡಿ, ನಮಗೆ ತಪ್ಪು ಮಾಡಿದವರನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸುವ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ,
ನಮ್ಮನ್ನು ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡಿಸಲಿ, ಕೇಳಿದ ರಕ್ಷಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯೇ ಸಾಲುನ್ನೆಯೇ ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ, ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯೇ ಸಾಲುನ್ನೆಯೇ ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ, ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯೇ ಸಾಲುನ್ನೆಯೇ ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ, ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯೇ ಸಾಲುನ್ನೆಯೇ ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ, ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯೇ ಸಾಲುನ್ನೆಯೇ ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ, ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯೇ ಸಾಲುನ್ನೆಯೇ ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ, ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯೇ ಸಾಲುನ್ನೆಯೇ ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ, ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯೇ ಸಾಲುನ್ನೆಯೇ ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ, ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯೇ ಸಾಲುನ್ನೆಯೇ ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ, ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ಪಿತನಿಗೂ ಸುತನಿಗೂ ಮತ್ತು ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಗೂ ಮಹಿಮೆಯಾಗಲಿ. ಆದ್ದರಿಂದ ಹಾಗೆ ಈಗಲೂ ಯಾವಾಗಲೂ ಇರುವಂತದ್ದು. ಆಮೆನ್. ಓ ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ, ನರಕದ ಬೆಂಕಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ, ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ನಿಮ್ಮ ದಯೆಯನ್ನು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಅಭಿಷೇಕಿಸುವ ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳನ್ನು ಮೋಕ್ಷರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. நாம் ஏழு வாழ்வை ஏழைகளை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மாற்றி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்றைந்த மனைவி வாழ்ந்த ஆண்டுகளுடன் எங்கள் ஆசி பெற்றவர் நீர். உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
பெற்றவரே அருளைந்த மரி வாழ்நாட்டுகள் உடனே பெற்றவராசி பெற்றவர்களே புனித வயிற்றுக்கரியாக்கி சுருமாசி பெற்றவரே அருளைந்த மரி வாழ்நாட்டுகள் உடனே பெற்றவராசி பெற்றவர்களே புனித வயிற்றுக்கரியாக்கி சுருமாசி பெற்றவரே அருளைந்த மரி வாழ்நாட்டுகள் உடனே பெற்றவராசி பெற்றவர்களே புனித வயிற்றுக்கரியாக்கி சுருமாசி பெற்றவரே அருளைந்த மரி வாழ்நாட்டுகள் உடனே பெற்றவராசி பெற்றவர்களே புனித வயிற்றுக்கரியாக்கி சுருமாசி பெற்றவரே அருளைந்த மரி வாழ்நாட்டுகள் உடனே பெற்றவராசி பெற்றவர்களே புனித வயிற்றுக்கரியாக்கி சுருமாசி பெற்றவரே அருளைந்த மரி வாழ்நாட்டுகள் உடனே பெற்றவராசி பெற்றவர்களே புனித வயிற்றுக்கரியாக்கி சுருமாசி பெற்றவரே இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நான்காவது மகிழ்வின் மறை உண்மைகள். இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை குறித்து தியானித்து நாமும் நம்மையும் நமக்கு சொந்தமானவற்றையும் குறித்து இறைவனுக்கு கொடுத்து அவருக்காகவே வாழ முயல்வோம். Our Father, watch in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, forgive our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners,
நவநட்டியார் பாடத்தீமி. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was beginning, now and never shall be, world without end. Amen. O my Jesus, forgive us our sins, save us from the fires of hell, and bring all souls to heaven, especially those who are most in need of thy mercy. ஐந்தாவது மகிழ்வின் மறை உண்மைகள். காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டதை தியானித்து பாவத்தினால் நாம் அவரை இழந்து விடாமல் இருக்கவும், அப்படி இழந்திருந்தால் மீண்டும் அவரை பெறவும் முயல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிறைந்த மரி, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, மனிதர் வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரி, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, மனிதர் வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரி, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, மனிதர் வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரி, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, மனிதர் வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரி, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, மனிதர் வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரி, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, மனிதர் வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரி, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, மனிதர் வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரி, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே,
முடிதிருவை கன்னியாகி இயேசு மாசி பெற்றவரே அருளிந்த மலை வாழ்வாண்டு மணி சொல்லாசி பெற்றவரே முடிதிருவை கன்னியாகி இயேசு மாசி பெற்றவரே அருளிந்த மலை வாழ்வாண்டு மணி சொல்லாசி பெற்றவரே முடிதிருவை கன்னியாகி இயேசு மாசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாவதாக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் கடன்களை நீக்கருளும், எல்லாரும் எங்களது பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் கல்வியில் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான முடிவை செய்யும்.
நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் துதியும் புகழும் ஆராதனையும் உண்டாக கடவுள். தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா, என் மனசை புரிந்த தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நெருப்புல நான் உயிர் வாழணும். என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வது ஏனோ, உங்க உசுர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்தது ஏனோ. என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வது ஏனோ, உங்க உசுர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்தது ஏனோ. கண்ணுக்குள்ள புத்தி வச்சு காத்து வந்தது ஏனோ, கால்கள் ரெண்டும் இடறினாக சுமந்து வந்தது ஏனோ. கண்ணுக்குள்ள புத்தி வச்சு காத்து வந்தது ஏனோ, கால்கள் ரெண்டும் இடறினாக சுமந்து வந்தது ஏனோ, கால்கள் ரெண்டும் இடறினாக சுமந்து வந்தது ஏனோ. அப்பா உங்க மடியில தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா, என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். கரம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று வாய் திறந்து சொல்வோம். இயேசுவே என்னை வாய் திறந்து சொல்லிட்டே இருங்க. இயேசுவே என்னை ஆசீர்வதியும், 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 இயேசுவின் குடும்பத்தை ஆசீர்வதியும், இயேசுவே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், இயேசுவே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், இயேசுவே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், இயேசுவே என் குடும்பத்தை என் பகைவரை ஆசீர்வதியும், இயேசுவே என் பகைவரை ஆசீர்வதியும், இயேசுவே என் பகைவரை ஆசீர்வதியும், இயேசுவே என் பகைவரை ஆசீர்வதியும்,
இயேசுவே பகைவரை குழந்தைகளை ஆசீர்வதியும். இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதியும். இளையோரை இயேசுவே இளையோரை ஆசீர்வதியும். இயேசுவே இளையோரை ஆசீர்வதியும். இயேசுவே இளையோரை ஆசீர்வதியும். குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கிற தம்பதியர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவே குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். இயேசுவே குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். இயேசுவே குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். இயேசுவே குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கின்றவர்களை ஆசீர்வதியும். நோயாளர்களை ஆசீர்வதியும். இயேசுவே 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 நோயாளர்களை ஆசீர்வதியும். கரம் ஏற்றி இயேசுவே என்று சொல்லி அவரை கொஞ்ச நேரம் புகழுவோமா? ஒரு நிமிடம் இயேசுவே என்று சொல்லி புகழுங்க. இயேசுவே 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 ஆராதனை ஆராதனை தாவீதின் மகனுக்கு ஆராதனை. இணைந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை தாவீதின் மகனுக்கு ஆராதனை. ஆண்டவரிடம் கரம் உயர்த்தி ஆராதனை இயேசுவே ஆராதனை தாவீதின் மகனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு ஆராதனை ஆராதனை தாவீதின் மகனுக்கு ஆராதனை. இயேசுவே ராஜாவே ஆராதிப்பே. இரக்கத்தின் தேவனை ஆராதிப்பே. என்று பாடுவோம். இயேசுவே ராஜாவே ஆராதிப்பே. இரக்கத்தின் தேவனை ஆராதிப்பே. தாவீதின் தலைவனை ஆராதிப்பே. மரியின் மைந்தனை ஆராதிப்பே. தாவீதின் தலைவனை தாவீதின் தலைவனை ஆராதிப்பே. மரியின் மைந்தனை ஆராதிப்பே. இந்த ஆண்டவரை பார்த்து கரம் உயர்த்தி ஆராதனை நம்பிக்கையோடு ஆராதனை தாவீதின் மகனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை தாவீதின் மகனுக்கு ஆராதனை. இந்த சக்கேயு நான் யாரையாவது ஏமாத்திருந்தால், ஒரு மடங்கு ஏமாத்திருந்தால் 4 மடங்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு மனமானதை கொடுக்கிறேன் தகப்பனே. இதோ திருவுருவ காலத்தை நாங்கள் தொடங்க இருக்கின்ற இந்த நாட்களிலே, நாளை முதல் புதிய திருவழிபாட்டு ஆண்டை தொடங்க இருக்கிற இந்த சூழலிலே எங்கள் ஒவ்வொருவரையும் புது படைப்பாக மாற்றுவீராக. உள்ளிப்போடு நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்து சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாறிட, எங்கள் உடலை நாங்கள் தூய்மைப்படுத்த, எங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்த, எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடல் வியாதிகளிலிருந்து தகப்பனே எங்களுக்கு விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை நம்பிக்கையோடு வந்த ஒருவரை நீ கைவிட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்துக்கு முன்பாக நம்பிக்கையோடு கண்ணீரோடும் கவலையோடும் ஜெபிக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தரும்படியாக உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியுடைய அக்கினி இவர்கள் மத்தியில் இறங்கி வந்து உடல் வியாதிகளிலிருந்து, எல்லா வகையான கட்டுகளிலிருந்து, எல்லா வகையான எதிர்மறை எண்ணங்களிலிருந்து, எல்லா வகையான தற்கொலை எண்ணங்களிலிருந்து, எல்லா வகையான தீய அழகையின் ஆதிக்க
இருந்து நீர் விடுதலை தரும்படியாக, உடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, இளம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் பல்வேறு நோய்களோடும் பிணிகளோடும் வருகின்ற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தரும்படியாக ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் இதோ இந்த ஆலயம் முழுவதும் நிறைவாக நிரம்பி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீ எல்லா வகையான நோய் நொடிகளிலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா வகையான மன அழுத்தங்களிலிருந்து, எல்லா வகையான மன இறுக்கத்திலிருந்து, தற்கொலை எண்ணத்திலிருந்து நீர் இந்த இடத்திலே விடுதலை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா வகையான ஆண்டவரை கரைப்படுத்துகின்ற தீய இச்சைகள், தீய எண்ணங்கள், தீய பாவ கட்டுக்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை புது படைப்பாக மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், விடுதலை தாரும். எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம விடுதலை தருவீராக. எங்கள் ஜெபங்கேளும் நல்ல தந்தையே, ஆமென். விளந்தால் படியேற்று மாண்பீர் கீதத்தை பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடவிடாமல் துய்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்
நாமம் என்றும் பாடியதே கண்ணியர்க்கெல்லாம் தீர்ந்தவளே உன் நாமம் என்றும் பாடியதே சர்வேஸ்வரன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.